பொதுவான ஃபங்க்ஷன் இது எல்லாத்துக்குமே பெண்கள் பொதுவாக இது நடைமுறையில் உள்ள ஒரு விடயம், ஆனால் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணுடைய ஆடை மிகவும் மனம் பூசப்பட்டதாக, அதிகமான வாடையுடையதாக, நல்ல பெர்ஃப்யூம் பாவிக்கக்கூடிய ஆடை உள்ளதாக அல்லது பூசப்பட்ட பெண்ணாக ஒரு பெண் தன்னுடைய ஆடை அணிந்து பாதையில் செல்லக்கூடாது, தன்னுடைய ஆடை கலாச்சாரத்தை உண்டாக்கக்கூடாது என்ற அந்த ஒரு கருத்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு ஹதீஸை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஐயும இம்ரஅத்தின், எந்த ஒரு ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது ரீஹஹா ஃபஹிய ஸானியா நஊது பில்லாஹ். அபூ தாவூத், திர்மிதி, நஸையில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரிவாயத். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு பெண் மனம் பூசிக்கொண்டு ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவள்ட அந்த வாசத்தினால ஒரு 4 ஆண்கள் அல்லது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரு போறாண்டு திரும்பி பார்க்குறாங்க. ஏன் அவ்வளோ வாசம் ஆடையில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹிய ஸானியா, அவள் ஒரு விபச்சாரி என்றாங்க. நஊது பில்லாஹ். இது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். அடுத்ததாக ஒரு பெண்ணுடைய ஆடையை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பையும் தஷப்புஹு பிர் ரிஜால் அல்லது தஷப்புஹு பின் நிசா இருக்கக்கூடாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒப்பான ஆடையோ அல்லது பெண் ஆணுக்கு ஒப்பான ஆடையோ அணியக்கூடாது. அடுத்தது ஒரு ஹதீஸ் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லா யகூன லிபாஸ ஷுஹ்ரத்தின், பெருமைக்குரிய ஆடை அணியக்கூடாது. வீண் விரயம் ஆடையில் ஒரு காலமும் இருக்கக்கூடாது. இதை மாதிரி தான் ஆண்களுக்கு சில விஷயங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஆண் ஆடை அணியக்கூடிய நேரத்தில் கரண்டை காலுக்கு கீழால் அவருடைய ஆணை இருக்கக்கூடாது. மேலானவர்களே, இன்றைக்கு அதிகமான வாலிபர்களும் இருக்கிறோம். இதில் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த மஸ்ஜிதுக்கு வெளியே தான் வச்சுக்கொள்வது அல்லது மஸ்ஜிதுக்குள்ளுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் வரையறை செய்கிறது. பொதுவாக கரண்டை காலுக்கு மேலே ஆடை அணியுங்கிற விடயத்தில் மஸ்ஜிதுள்ளுக்கும் கரண்டை காலுக்கு மேலே தான் அடியணும், மஸ்ஜிதுக்கு வெளியேயும் நாங்கள் கரண்டை காலுக்கு மேலே தான் அடியணும், கரண்டை காலுக்கு மேலே தான் எடுக்கணும். சில பேர் இருக்கிறாங்க வெளியே வந்து அடிகிறது இல்லை, ஆனால் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் மட்டும் கரண்டை காலுக்கு என்ன செய்கிறது, மேலே ஒசத்தி கொள்வது. இது ஷரியத் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டதில்லை. எனவே அதிகமான விடயங்கள் ஆடை அணிகிறதும் ஒரு இபாதத், அதுவும் ஒரு அமல். அணியக்கூடிய நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆவை சொல்லி தந்தாங்க. அதை கலட்டக்கூடிய நேரத்திலையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆவை சொல்லி தந்தாங்க. எனவே நம்முடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா முழுமையான தீனின் பிரகாரம் வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.